ஹே ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு உமிவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாலிலேண்ட் மைக் லார்க் M2 ஒயர்லெஸ் மைக் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க. லைட்னிங் ரிசீவர், டைப் சி ரிசீவர். இதுதான் அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பாக்ஸு. இதுக்குள்ளே 2 மைக் இருக்கும். இது மைக் 1, இது மைக் 2. இதாங்க இவ்வளோ குட்டியாக இருக்குல்ல மைக்கு. ஸோ இது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணுற ரிசீவர். ஸோ இது எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக தான் சார்ஜ் ஆகும். இந்த பாக்ஸை வந்து நம்ம யூஎஸ்பி டைப் சி வழியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். செம்ம குட்டியாக இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக இந்த மைக் வந்து நம்ம எதுக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ யூடியூப் சேனலை இன்னும் பெருசாக வளர்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வ்ளாக் பண்ணுறதுக்காக இந்த ஒயர்லெஸ் மைக் வாங்கினோம். இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது எனக்கு வாங்கி கொடுத்தது எங்கள் அக்கா தான், யூஎஸ்லேருந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது இப்படி தான் யூஸ் பண்ணும். இது வந்து மேக்னெட்டு. இது இங்கே வச்சுட்டு மோஸ்ட் ஆஃப் தி யூடியூப் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இதுவும். வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போமா? சிலிக்கா ஜெல்லாம் கொடுத்துருக்கான், எதுக்குன்னு தெரியல. இந்த ஒயர் வந்து ஆக்ஸ் டு ஆக்ஸு. இது எதுக்குன்னா, டிஎஸ்எல்ஆர் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகாதுல்ல, அதனால் இங்கே ஆக்ஸ் இருக்கும். இது போட்டுட்டு டிஎஸ்எல்ஆர் மேலே மவுண்ட் பண்ணிவிட்டு இதை சைடில் கனெக்ட் பண்ணிட்டா இது டிஎஸ்எல்ஆருக்கான ரிசீவராக மாறிடும். ஸோ இந்த டிஎஸ்எல்ஆர் ரிசீவரில் என்னென்ன இருக்குன்னா, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸு. அதுக்கப்புறம் இதை வந்து டேரெக்டாக டைப் சியில் சார்ஜ் பண்ணலாம். இதோட மோடெல்லாம் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த மைக்கில் வந்து இங்கே ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்கும். அந்த பட்டன் எதுக்குன்னா, இஎன்சின்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். அதை வந்து இது ஒரு டைம் கிளிக் பண்ணால் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ரொம்ப சுத்தமாக நாய்ஸே கேட்காத மாதிரி இருக்கும். இது ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நாய்ஸ் இருக்கும். இட்ஸ் லைக் they'll say 120 dB அப்படின்றது நாய்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 117 dB நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணும். பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, சார்ஜர் கொடுத்துருக்காங்க, USB to டைப் சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே, ஸோ இது எதுக்குன்னா, இந்த மைக்கில் விண்டு நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்கல்ல, ஸோ விண்டு நாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த மைக் இது உள்ளே போட்டுட்டு இது இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விண்டெல்லாம் அடித்தாலுமே நம்ம வாய்ஸ் மட்டும் கிளியராக கேட்கும். அதுக்கு தான் இது 2 மைக்குக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே, ஸோ இது வந்து ஓகே, ஸோ இது என்னென்னா, இந்த 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 மைக் இருக்குல்ல, இது சம்டைம்ஸ் நம்ம இங்கே மேக்னெட்டிக்கில் ஒட்டி வச்சுருக்கோம்ல, அதுக்கு பதிலாக இந்த மேக்னெட்டில் இங்கே போட்டுட்டு நம்ம அப்படி செயின் மாதிரி போட்டு அப்படியே கேஷுவலாக போகலாம். ஸோ இந்த டிஷர்ட்டு இப்போது நீங்கள் ஜாக்கெட்லாம் போடுறீங்க, திக்காக இருக்கும் அப்படின்னா அதிலலாம் நிற்காது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மேக்னெட் ஒட்டாதுல்ல, செயின் மாதிரி போட்டால் ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்.
அதுக்கப்புறம் ஓகே, இது வந்து கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸுலலாம் அப்படியே கிளிப்பு மாதிரி போட்டுப்போம்ல, கிளிப்பு போட்டு இந்த மேக்னெட் எடுத்து அப்படியே ஒட்டிட்டா அப்படியே கிளிப்பு மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளிப்பும் வந்து ஆக்சுவலாக யூஸ்ஃபுல் தான். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த அதாவது ஜாக்கெட்டில் அப்படியே கிளிப்பாக கூட போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுதான், இது கூட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள், செயினு, கிளிப்பு 3மே கொடுத்துருக்காங்க. வேறு இதை வந்து முக்கியமாக எதுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா, குட்டி சைஸு, அதுக்கப்புறம் 24 பிட் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டு வாய்ஸ் இன்புட் எடுத்துக்கோம். நாய்ஸ் கேன்சலேஷன் ஹையஸ்ட்டாக பண்ணோம். முக்கியமான விஷயம் 40 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சார்ஜரோட சார்ஜ் பண்ணி 40 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரிசீவர் தான் ஆக்சுவலாக முக்கியம். எந்த மைக்குமே வந்து இந்த மேக்ஸிமம் எல்லா டிவைஸ்லையும் சப்போர்ட் ஆகிற மாதிரி டிசைனே பண்ண மாட்டாங்க. இதில் வந்து லைட்னிங்க்கும் சப்போர்ட் இருக்குது, என்னோடய ஐஃபோனுக்கும் சப்போர்ட் இருக்குது. டைப் சி ஃபோன்ஸ், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், ஐபேட்ஸ் எதில் வேணாலும் சப்போர்ட் இருக்குது. லேப்டாப்பு கூட போட்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஎஸ்எல்ஆருக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 மைக்கை வந்து எந்த டிவைஸ் கூட வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா டைப் சி, லைட்னிங் எல்லாத்துக்குமே ரிசீவர் இருக்குது. ஸோ செம்ம அட்வான்டேஜ் இது. அதுக்கப்புறம் ஓகே, இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 12,000 கிட்ட வருது. இதே யூஎஸில் வாங்கினா நியர்லி 11,000 சம்திங் வரும். ஸோ இன் டாலர்ஸில் சொல்கிறேன். இதை வந்து அக்கா அமேசானில் தான் வாங்கி அனுப்புனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இதில் வந்து 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து சார்கோல், இதுதான் அந்த பிளாக் கலர். அதுக்கப்புறமா ஒயிட்டு, அப்படியே செம ஒயிட்டாக இருக்கும். ஒயிட் ஷர்ட் போட்டால் அது போட்டுக்கிறதே தெரியும், அந்த மாதிரி ஒரு ஒயிட்டாக இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது ரிவ்யூ பண்ணி நம்ம டெய்லி vlog பண்ணும்போது இது எப்படி நாய்ஸ் கேன்சல் பண்ணுது, எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.